أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. அப்போ அல் ஹபரு பி அத்திபாரி உசூலிஹி இலைனா, ஹதீஸுகள் நம்மிடத்தில் வந்து சேருவதை கவனித்து எத்தனை வகைப்படும்? என்ன இப்படி முடிக்கிறிய? எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பி அத்திபாரி உசூலிஹி இலைனா என்ன வகை? 2 வகை. முத்தவாத்திர், ஆஹாத். முத்தவாத்திரான ஹதீஸுகளுக்கு எத்தனை நிபந்தனைகள்? 4 நிபந்தனைகள். முத்தவாத்திரான ஹதீஸ் எத்தனை வகைப்படும்? என்னது? முத்தவாத்திரே லஃப்தி, முத்தவாத்திரே மானவி. ஓகே. ஆஹாதான ஹதீஸுகள் எத்தனை வகைப்படும்? 3. என்னது? அசீஸு, கரீப். இப்போ அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மஷ்ஹூரான ஹதீஸை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கு பார்த்துருக்கு. இப்போ இந்த மஷ்ஹூரான ஹதீஸ் இருக்குல்ல, மஷ்ஹூரான ஹதீஸ், இந்த மஷ்ஹூரான ஹதீஸ்னால் என்னன்னு தெரியும்ல? என்னது? ஹுவ மா ரவாஹு சலாசத்துன் ஃபக்சர் ஃபி குல்லி தபகத்தின் மாலம் எவ்வளோ ஹத்த தவாத்துர். முத்தவாத்திருடைய எல்லையை அடையாமல் எல்லா தபக்காவிலும் 3 பேரோ 3க்கு அதிகமான நபர்களோ அறிவித்திருப்பது, ஆனால் முத்தவாத்திருடைய எல்லை அடையாமல் இருப்பது. இதற்கு பேர் தான் மஷ்ஹூர்னு சொன்னோம். இவன் மஷ்ஹூரான ஹதீஸுக்கு இன்னொரு பெயர் ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு பேர் முஸ்தஃபீல்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முஸ்தஃபீல் போட்டிருக்கா? முஸ்தஃபீல். இந்த மஷ்ஹூருடைய வகையில் இன்னொரு வகையும் கொண்டு வர்றாங்க. அந்த வகைக்கு பேர் என்னது? முஸ்தஃபீல். லொகத்தன் முஸ்தஃபீல் என்பது லொகத்தில் என்ன அர்த்தம்? இஸ்மு ஃபாயில் மின் இஸ்தஃபால. இஸ்தஃபால என்கிற ஃபேலுடைய இஸ்முல் ஃபாயில் தான் முஸ்தஃபீல். அது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? முஷ்தக்கும் மின் ஃபாலல் மாஉ, தண்ணீர் வலிந்து ஓடியது என்கிற அந்த ஃபால என்கிற ஃபேலிருந்து வந்த இஸ்தஃபாலிருந்து எடுக்கப்பட்டது தான் இஸ்முல் ஃபாயில் முஸ்தஃபீல். இருக்கா? ஏன் இதுக்கு முஸ்தஃபீல்னு பேர் வந்துச்சு? சும்மிய பிதாலிக்க, இதை கொண்டு பெயரிடப்பட்டிருக்கிறது லி இன்திஷாரிஹி, மக்களிடத்தில் இது பரவி இருப்பதின் காரணமாக. மஷ்ஹூர் தான். மஷ்ஹூரில் இன்னொரு பெயரை சொல்கிறாங்க. மஷ்ஹூருக்கு இன்னொரு பெயர் சொல்கிறாங்க. என்ன பேர்? முஸ்தஃபீல்னு சொல்லுவாங்க. மஷ்ஹூரான ஹதீஸே என்னன்னு சொல்லுவாங்க? முஸ்தஃபீல்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு முஸ்தஃபீல்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது மக்களிடத்தில் பரவி இருப்பதின் காரணமாக இந்த மஷ்ஹூர் என்கிற வகைக்கு என்ன பேரும் வருது? முஸ்தஃபீல். சரி, இஸ்திலாஹில் என்ன அர்த்தம் முஸ்தஃபீலுக்கு? இந்த கிதாபில் முஸ்தஃபீலான ஹதீஸ்னா எதை குறிக்கும்? இக்தலஃப ஃபீ தாரீஃபிஹி அலா சலாசத்தி அக்வாலின், 3 கவுல்களின் மீது அதனுடைய தாரீஃபுடைய விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். வஹிய, அது என்ன? ஃபர்ஸ்ட் கருத்து பாருங்க. ஹுவ முராதிஃபுன் லில் மஷ்ஹூர். முஸ்தஃபீல்னாலும் மஷ்ஹூர்னாலும் ஒன்று தான். மா ரவாஹு சலாசுன் ஃபக்சர் ஃபி குல்லி தபகத்தின் மாலம் எவ்வளோ ஹத்த தவாத்துர், 3 பேரோ 3க்கு அதிகமான நபர்களோ எல்லா படித்தரத்திலேயும் அறிவித்திருக்க வேண்டும், ஆனால் முத்தவாத்தினுடைய எல்லையை அடையாமல் இருக்க வேண்டும். புரிஞ்சா? சஹாபி என்கிற படித்தரத்தில் 3 அல்லது 3க்கு அதிகமாக இருக்கலாம், ஆனால் 10 வந்துடக்கூடாது. அதே மாதிரி தாபி, தபா தாபி, எல்லா இமாம்கள் எல்லா படித்தரத்திலையும் 3 பேரோ 3க்கு அதிகமாக இருக்கலாம், முத்தவாத்தினுடைய எல்லையை அடையாமல் இருக்க வேண்டும். அப்போ மஷ்ஹூர்னாலும் முஸ்தஃபீலான ஹதீஸ் என்று ஒரு கிதாபில் வந்தாலும் ரெண்டுமே என்னதான்? ஒன்று தான். இதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. இது ஒரு கருத்து. 2வது சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல, ஹுவ அஹஸ்ஸு மின்ஹு, மஷ்ஹூர் என்கிற வகையை விட முஸ்தஃபீல் என்கிற வகை கொஞ்சம் மிகவும் குறிப்பானதுன்றாங்க. மிகவும் குறிப்பானது. என்ன குறிப்பானது? லி அன்னஹு, நிச்சயமாக, யுஷ்தரத்து ஃபில் முஸ்தஃபீல், மஷ்ஹூரான ஹதீஸ்ல
முஸ்தஃபீலான ஹதீஸுக்கு நிபந்தனை இடப்படுகிறது ஐ யஸ்தவிய தரஃபா இஸ்னாதிஹி, அதனுடைய அந்த மஷூரான ஹதீஸ் இருக்குல்ல, அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசை இருக்குல்ல, அந்த அறிவிப்பாளர் தொடர் வரிசையுடைய ரெண்டு ஓரம் எது? ரசூலுல்லாஹ்ல இருந்து வந்தா சஹாபி, அவங்க தான் ஒரு ஓரம், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து சஹாபி கேட்டாங்க, அது ஒரு ஓரம். லாஸ்டா இங்கிட்டு இருந்து இமாம்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், இந்த லாஸ்ட் இந்த ரெண்டு ஓரமும் சரிசமமா இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் முஸ்தஃபீலான ஹதீஸ். அப்படின்னா எப்படி? அங்க 3 பேர்னா இங்கேயும் 3 பேர் இருக்கணும். அந்த ஓரத்துல 4 பேர் அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த ஓரத்துலயும் 4 பேர் அறிவிச்சிருக்கணும். அந்த ஓரத்துல 5 பேர் அறிவிச்சிருந்தா இந்த ஓரத்துல 5 பேர் அறிவிச்சிருக்கணும். அப்போ அறிவிப்பாளர் தொடர் வரிசையில ஒரு மஷூரான ஹதீஸுடைய சனதுல 2 ஓரத்திலே சரிசமமான நபர்கள் அறிவித்திருந்தால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? மஷூர்ல முஸ்தஃபீல்ன்ற பேரை சொல்லுவாங்க. விளங்குதா? போட்டு காமிக்கணுமா? இல்லை, ஒரு மஷூரான ஹதீஸ் தான். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த மஷூரான ஹதீஸுடைய சனதுடைய 2 ஓரம் இருக்கு, அறிவிப்பாளத்தோட 2 ஓரம், அந்த 2 ஓரத்திலையும் சரிசமமா இருக்கணும். இங்க 3 பேர்னா அந்த ஓரத்துலயும் 3 பேர் இருந்திருக்கணும். சஹாபியில 3 பேர்னா இமாம்கள்லையும் இந்த ஓரத்துல 3 பேர் அறிவிச்சிருக்கணும். அங்க 4 பேர் அறிவிச்சிருந்தா இங்கேயும் 4 பேர் அறிவிச்சிருக்கணும். வலா யுஷ்தரத்து தாலிக ஃபில் மஷூர். ஆனா மஷூர்ல இந்த நிபந்தனை இடப்படல. அப்ப மஷூரான ஹதீஸ்ல முஸ்தஃபீலான ஹதீஸ் என்ற ஒரு வகை என்பது அது கொஞ்சம் குறிப்பானது. என்ன குறிப்பானது? மஷூரான ஹதீஸுடைய சனதுடைய 2 ஓரமும் இஸ்தவாவாக சரிசமமாக நபர்களை கொண்டு அறிவிக்கப்பட்டிருந்தால் அதற்கு பேர் என்னது? முஸ்தஃபீல். 3வது கருத்து சொல்றாங்க, ஹுவ அம்மு மின்ஹு. இல்ல, ஹுவ அம்மு மின்ஹு. என்னது? முஸ்தஃபீல் என்பது பொதுவானது. அப்படின்னா என்ன? ஹுவ அக்சுல் கௌலி சானி, 2வது கருத்துக்கு மாற்றமானது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? மஷூர்ல தான் என்ன இருக்கணும்? 2 ஓரமும் சரிசமமா இருக்கணும். முஸ்தஃபீல் அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க. 2வது கருத்துக்கு அப்படி மாற்றமா. 2வது கருத்துல என்ன சொன்னாங்க? ஒரு ஹதீஸ் முஸ்தஃபீல் என்றால் அதனுடைய 2 ஓரமும் சரிசமமா இருக்கணும்னு சொன்னாங்க. 3வது கருத்து சொல்றாங்க 2வது கருத்துக்கு மாற்றமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மஷ்ஹூரான ஹதீஸ்ல தான் 2 ஓரமும் என்னவா இருக்கும்? முஸ்தஃபீல் அப்படி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. விளங்குச்சா? மஷூர் எந்த வகைக்கு கீழே வருது? கபர்ல ஆகாது. ஒரு ஹதீஸ் நம்ம இடத்துல வந்து சேருவதை கவனித்து 2 வகைப்படும். ஒன்று முத்தவாத்திர், ஆகாது. முத்தவாத்திர் என்றால் என்ன நம்ம பார்த்தோம். அதிகமான நபர்கள் அறிவித்திருப்பது. எந்த அளவுக்கு அதிகமான நபர்கள் அந்த ஹதீஸை அறிவித்திருக்க வேண்டும்? இவர்கள் எல்லாம் பொய்யின் மீது ஒன்றுபடுவார்கள் என்ற வளமை நீங்கிய ஒரு பெருங்கூட்டமே ஒரு ஹதீஸை அறிவித்திருந்தால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது? முத்தவாத்திர். அப்ப எண்ணிக்கையால் மட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெருங்கூட்டம். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? இவங்கெல்லாம் சேர்ந்து பொய் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கூட்டம் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருந்தா அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன சொன்னோம்? அதுக்கு 4 நிபந்தனை சொன்னாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இல்லைங்கச்சா? ஆகாதுனா என்ன? எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள நபர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருந்தா அந்த ஹதீஸுக்கு ஆகாதுன்னு சொன்னோம். அந்த ஆகாதான ஹதீஸ் 3 வகையா பிரிச்சாங்க: மஷ்ஹூர், அசீஸ், கரீப். அவ மஷ்ஹூர் தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். மஷ்ஹூருக்கு கீழே இன்னொரு வகையும் சொல்றாங்க எக்ஸ்ட்ரா. என்னது? முஸ்தஃபீல்ன்ற வகையும் சொல்றாங்க. விளங்குச்சா? ஓகே. அல் மஷ்ஹூரு கைரல் இஸ்திலாஹி. என்னது? இப்ப நம்ம மேல ஒரு மஷ்ஹூர் பார்த்தோம்ல, என்ன மஷ்ஹூர்? ஃபர்ஸ்ட் மஷ்ஹூர் மா ரவாஹு சலாசத்துன் ஃபஅக்ஸர் ஃபீ குல்லி தபகத்தின் மாலம் யப்லு ஹத்த தவாத்திர். முத்தவாத்திருடைய எல்லையை அடையாமல் எல்லா தபக்காவிலேயும் 3 பேரோ 3க்கு அதிகமான நபர்களோ அறிவித்திருந்தால் அதுக்கு பேர் என்னது? மஷ்ஹூரே இஸ்திலாஹின்னு சொல்லுவாங்க. என்ன மஷ்ஹூர் சொல்லுவாங்க? மஷ்ஹூரே இஸ்திலாஹி. இப்போ மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹின்னு ஒரு வகை இருக்கு. மஷ்ஹூரே
கைர இஸ்திலாஹின்னு ஒரு வகை இருக்கு. அது என்ன மஷூரே கைர இஸ்திலாஹி? மஷூரே கைர இஸ்திலாஹி என்ன அப்படின்டா, மக்களுடைய நாவுல சில ஹதீஸ் ஃபேமஸா இருக்கும். மக்களுடைய நாவுல ஃபேமஸா இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். இன்னமல் அமாலு பின்னியாத், தெரியாத எவனும் கிடையாது. ஆலிம்சா ஓத வந்தால் எல்லாருக்கும் தெரியும். மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானி வேதிகி தெரியும். இப்போ இதெல்லாம் என்னது? தாரீஃபுக்கு உட்பட்ட மஷ்ஹூர் இல்லை. என்ன மஷ்ஹூர்? கைர இஸ்திலாஹி. மக்களுடைய நாவுல இந்த நிபந்தனைகள்லாம் இல்லாம ஃபேமஸா இருக்கு. இதையும் மஷ்ஹூர் தான் சொல்லுவாங்க. ஆனா பிரிச்சு காட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ அதான் அங்கே போட்டிருக்காங்க. ஆனா தாரீஃபுக்கு உட்பட்டு, வரையறைக்கு உட்பட்ட உள்ள மஷ்ஹூர் அது எது? மா ரவாஹு ஸலாஸத்துன் ஃபஅக்ஸர் ஃபி குல்லி தபகத்தின் மாலம் யப்லு ஹத்த தவாத்துர். சரி, மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹினா கீழே போட்டிருக்காங்க பாருங்க. வ யுக்ஸது பிஹி, மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹி என்பதை கொண்டு நாடப்படும் மா இஸ்தஹர, பிரபலியமாக இருக்கின்ற ஒன்று. அலல் அல்சினத், நாவுகளின் மீது பிரபலியமாக இருக்கின்ற ஒன்று. மின் கைரி ஷுரூத்தின் துஅதபரு, கவனிக்கப்படுகின்ற நிபந்தனைகள் இல்லாமல். என்ன நிபந்தனை? 3 பேர் அறிவிச்சிருக்கணும், 3க்கு அதிகமானவள் அறிவிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா தபக்காலையும், ஆனால் முத்தவாத்திரோட எல்லையை அடையாமல் இருக்கணும். இதுதான் இந்த தாரீஃபின் அடிப்படையில் இல்லாம, இந்த நிபந்தனைகள் கவனிக்கப்படாமல் மக்கள் நாவுகளில் பிரபலியமாக இருப்பதின் காரணமாக சில ஹதீஸுகளை இமாம்கள் மஷ்ஹூர்னு சொன்னாங்க. ஆனா அது என்ன மஷ்ஹூரு? மஷ்ஹூரை இஸ்திலாஹின்னு சொன்னாதான் எதுக்கு கீழே வர்ற மஷ்ஹூரு? ஆஹாதுக்கு கீழே வரக்கூடிய மஷ்ஹூரு. மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹினா அது என்ன கிடையாது? ஆஹாதுக்கு கீழே வர்ற மஷ்ஹூர் கிடையாது. மக்கள் நாவல ஃபேமஸா இருக்கு. அதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. லஹு அன்வாவுன் கசீரத்துன், அது அதிகமான வகைகள் இருக்கிறது. அஷ்ஹருஹா, அதிலே மிகவும் ஃபேமஸானது இருக்கா? அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கோ. ஃபயஷ்மலு, அது உள்ளடக்கி இருக்கும். மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹி உள்ளடக்கி இருக்கும். மாலஹு இஸ்னாதுன் வாஹிதுன், சில மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹியான ஹதீஸுக்கு ஒரே ஒரு சனது இருக்கும். வ மாலஹு அக்ஸரு மின் இஸ்னாது, சில மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹியான ஹதீஸுக்கு நிறைய, ஒரு சனதை விட அதிகமான சனது இருக்கும். ஓ மாலா யூஜது லஹு இஸ்னாதுன் அசலன், சில மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹி மக்கள் நாவல் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஹதீஸுக்கு அஸ்லன் அறவே சனதே இருக்காது. ஆனா ஹதீஸ் ஹதீஸ் ஹதீஸ். உதாரணமா லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லவ்லாக்க லவ்லாக்க, நபியே நீர் இல்லை என்றால் இல்லை என்றால், லமா ஹலக்துல் அஃப்லாக், இந்த அண்ட சராசரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு ஷேக்மார்களுடைய நாவுகள்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸ் ஹதீஸாக இந்த கிதாபிலையும் இல்லை. ஷேக்மார்களுடைய நாவல இது ஹதீஸ் என்று புழங்கப்படுகிறது. இது மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹி வ மாலா யூஜது லஹு அஸ்லன், இதுக்கு சனது அசலே கிடையாது. சரி, அப்ப இது லஃப்துல மௌலூ தான். ஆனா கருத்து ஓகே, ரசூலுல்லாஹ் இல்லைன்னா எதுவுமே படைக்கப்படல, ரசூலுல்லாஹ்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, கருத்து வேறொரு ஹதீஸை கொண்டு நிரூபணமாகுது. கருத்து உண்மைதான், ஆனால் இந்த ஹதீஸ் என்ன கிடையாது, இப்படி ஒரு லஃப்து ஹதீஸாக சனதோடு அசலாக கிடைக்கவில்லை, அறவே கிடைக்கவில்லை. இப்போ லவ்லாக்க லவ்லாக்க லம்மா ஹலக்துல் அஃப்லாக்கு என்ன ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ். நீங்களாம் அந்த ஆன்மீக அடிப்படையில் வராதனால உங்களுக்கு தெரியல. நாங்கள் ஆன்மீக அடிப்படையில் ஓதனதுனால இந்த ஹதீஸ் ரொம்ப ஃபேமஸானது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? லவ்லாக்க லவ்லாக்க, அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொன்னா, நபியே நீங்கள் இல்லை என்றால் இல்லை என்றால் அஃப்லாக்கே நான் இதையே படைத்திருக்க மாட்டேன். ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ். ஆனால் இது மௌலூன்னு தான் வருது ஆய்வு செஞ்சு பார்த்தா. அப்போ ஒருத்தர் கேட்டார் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத்திட்ட, அந்த தீன் ஒலின்னு சொல்லி அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில், லைவ் நிகழ்ச்சியில், லவ்லாக்க லவ்லாக்க லம்மா ஹலக்குத்துல் அஃப்லாக்குன்னு வருதே, இது மௌலூன்னு வருதே, இது எல்லாம் நம்ம சொல்கிறோமே, இது எப்படி, இந்த ஹதீஸுடைய தரம் என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஹதீஸ் இப்படித்தான், ஆனால் இந்த ஹதீஸுடைய கருத்து இன்னொரு சஹீஹான ஹதீஸை கொண்டு நிரூபணமாகுது. கருத்து
சஹீஹ். ஆனால் அல்ஃபாது வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தோதுவான இன்னொரு சஹீஹான ஹதீஸ் சொன்னாங்க ஹாக்கிம்லேருந்து. ஹாக்கிமில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த அந்த மரத்தை சாப்பிட்டாங்க. அப்போ வந்து சாப்பிட்டோன்னு என்ன செஞ்சிச்சு, அழுதாங்க. அவங்களுக்கு என்ன செய்யப்படலை, அவங்க பாவம் மன்னிக்கப்படலை. அதுக்கு பிறகு பி ஹக்கி முஹம்மதின்னு சொன்னோன்னே என்ன செய்யப்பட்டுச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அப்போ அல்லாஹு தஆலா கேட்குறான் யார்கிட்ட, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, உங்களுக்கு எப்படி முஹம்மது தெரியும்? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், என்னை நீ படைத்து எனக்கு நீ ரூஹை ஊதிய பொழுது உன் அரிசின் தலைவாசலிலே பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அறிந்து கொண்டேன், உன் பெயரோடு ஒரு பெயரை நீ சேர்த்து எழுதியிருக்கிறாய் என்றால் கண்டிப்பாக அது உனக்கு மிகவும் பிடித்தமானவருடைய பெயராகத்தான் இருக்கும். எனவே தான் ஹக்கீம் முகமது என்று நான் துவா செய்தேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகவும், அப்போ அல்லாஹு தஆலா ஆம் லவ்லாஹு மா ஹலக்துக, அவர்கள் இல்லை என்றால் உண்மையே நாம் படைத்திருக்க மாட்டோம் என்று அந்த ஹதீஸ் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், வாய்ப்பு இருந்தால் இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க. ஆனால் இந்த ஹதீஸையும் வஹாபிகளாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, விமர்சிக்க செய்கிறாங்க. ஆனால் முஸ்ததரக்குல் ஹாக்கிமில் அந்த இமாம் இதை சஹி என்று பதிவு செய்கிறார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் உண்மையே படைத்திருக்க மாட்டோம்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னதா அந்த வார்த்தை வருது, லவ்லாஹு லமா ஹலக்துக. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காது அப்படின்னு வருது. விளங்குச்சா? அப்போ எதுக்கு சொல்ல வர, இப்போ எதுக்கு வந்து மாறி அப்போ இது வந்து ஹதீஸ் 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 இது மஷூரே கைர இஸ்லாஹி, சட்டத்திற்கு உட்பட்ட மஷூர் கிடையாது. இது மக்கள் நாவுகளிலே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மஷூரு. அதுக்கு சில ஓகேவா, அன்வாவுல் மஷூர் கைர் இஸ்லாஹி லஹு அன்வாவுன் கசீரத்துன் அஷ்ஹருஹா மஷூரும் பைன அஹ்லுல் ஹதீஸ் ஹாசத்தன், குறிப்பாக ஒவ்வொரு கூட்டத்தார்களிடத்திலையும் ஒரு ஹதீஸ் ஃபேமஸாக இருக்கும். அஹ்லுல் ஹதீஸ்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் ஃபேமஸ், யார்கிட்ட, ஹதீஸ் கலை வல்லுநர்களிடத்தில். என்னது, ஹதீஸு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனத ஷஹரன், ஒரு மாதம் குனூத் ஓதினார்கள். பஅத ருக்குஇ, ருக்குவுக்கு பிறகு, யதோ அலா ரஅலு வ தக்வான், ரஅலு தக்வான் என்கிற கோத்தரத்தாருக்கு எதிராக ஒரு மாசம் என்ன செஞ்சாங்க, ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதி அதில் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸ் யாரிடத்துல ரொம்ப ஃபேமஸான ஹதீஸா, ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸ். ஆனா என்ன மஷ்ஹூரு, கைர இஸ்லாஹி. அடுத்து பாருங்க, மஷ்ஹூரும் பைனல் அஹ்லில் ஹதீஸி வல் உலமாயி வல் அவாமி, ஹதீஸ் கலை வல்லுநர்கள், உலமாக்கள், நம்மை போன்ற அவாம்கள் எல்லாரிடத்துலையும் ஃபேமஸான ஹதீஸ், அல் முஸ்லிமோ மன் சலிம் அல் முஸ்லிமூன பில்லிசானிஹி வயதிஹி. அப்போ இது என்னது, மஷூரே கைர இஸ்திலாஹி. மஷூரே கைர இஸ்திலாஹி. ஓகே, அடுத்து பாருங்க, மஷ்ஹூரும் பைனல் ஃபுகஹா, மார்க்க சட்ட மேதைகள் ஃபகீஹ்கள்ட்ட ஃபேமஸான ஹதீஸ் தலாக்க பற்றி வர ஹதீஸ், அபுகலுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அல்லாவுக்கு ஹலாலான விஷயங்களிலே மிகவும் கோபமான ஹலால், அதை செய்யறது ஹலாலு ஆனால் அல்லாவுக்கு ரொம்ப கோபமானது, அது எது, அத்தலாக். அபுகலுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், இது யார்கிட்ட ஃபேமஸான ஹதீஸா, ஃபுகஹாக்கள்ட்ட, மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹி. மஷ்ஹூரும் பைன உசூலியின், உசூலியன்கள் அடிப்படைவாதிகளிடத்தில் ஒரு ஹதீஸ் ஃபேமஸ், எது, ருஃபியா அன் உம்மத்தி, என் உம்மத்தார்களிடத்திலிருந்து உயர்த்தப்பட்டது, அதாவது மன்னிக்கப்பட்டது, அல் ஹதஉ வன் நிஸ்யான், தவறுதலாக ஒரு ஹதா நடந்துருச்சு, தவறுதலாக என்ன செஞ்சிட்டோம், ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம், வேணும்ட்டே செய்யலை, அம்தன் செய்யலை, என்ன செஞ்சிட்டோம், தெரியாம தவறுதலா செஞ்சிட்டோம், அதுவும் மன்னிக்கப்படும் என்னுடைய உம்மத்தை விட்டு. வன் நிசியான், மறதியும் மன்னிக்கப்படும், என்னுடைய உம்மத்தை விட்டு உயர்த்தப்படும்னா என்னது, மன்னிக்கப்படும். எது, தவறுதலாக செய்வதும் மறதியாக செய்வதும். ஒமஸ்துக்ரிஹு அலைஹி,
ஒரு விஷயத்தின் மீது ஒருவன் நிர்பந்திக்கப்படுகிறான், ஒரு விஷயத்தின் மீது என்ன செய்யறான், அதுவும் மன்னிக்கப்படும். வேற வழியே இல்லை, சாப்பாடு கிடைக்கல, சாப்பிடலன்னா செத்து போயிடுவோம், உயிரை பாதுகாக்கணும், எதுவுமே இல்லை, ஒரு செத்த ஒரு பிராணி தான் இருக்கிறது, ஒரு ஆடு செத்து கிடக்கு, அல்லது வேற ஏதாவது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, இதை சாப்பிடலைன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், மௌத்தா போயிடுவோம். நம்ம உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த நேரத்தில் வேற வழி இல்லை. அப்போ அது நிர்பந்திக்கப்படுது. அழகுச்சா ஒமஸ்துக்ரிஹ அலைஹி, அல்லது ஒருத்தன் என்ன செய்யறான், கலிமாவை மாற்றி சொல்லு, அல்லாவை திட்டு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கழுத்தில் கத்தி வச்சுட்டான், மாட்டிக்கிட்ட. இப்போ அந்த நேரத்தில் எதுவும் வேற வழியே இல்லை, உன் உள்ளத்தில் ஈமான் இருக்கு, நிர்பந்திக்கப்படுற, மாற்றி சொல்லிட்ட, என்ன செஞ்சிட்ட, உயிரை தற்காத்து கொள்வதற்காக மாற்றி சொல்லிவிட்டாய். இப்போ அதுவும் ருஃபியா தான், ஏன்னா அது அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லிட்டான், ஒரு சஹாபி விஷயத்தில் அது நடந்துச்சு. அப்போ இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸ், ருஃபியான் உம்மத்தி அல் ஹத்தாஉ வன் நிசியான் ஒமஸ்துக்ரிஹு அலைஹி. இந்த இது என்னது, யார்கிட்ட மஷ்ஹூர், அடிப்படைவாதிகள்கிட்ட. மஷ்ஹூரும் பைனன் நுஹாத், நஹு சட்ட மேதைகளிடத்துல மஷ்ஹூரான ஹதீஸ் ஒன்று இருக்கு. நிஅமல் அப்து சுஹைபுன் லவ்லம் யஹஃபில்லாஹ் லம் யஸிஹி லா அஸ்ல லஹு. இந்த ஹதீஸுக்கு அஸ்லே இல்லை. தாயிர் அப்சா அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் அது எதில் வருது சட்டம்னு விளக்கி கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க நாளைக்கு, சரியா? மஷ்ஹூரும் பைனல் ஆமத், பொதுவான நபர்களிடத்துல மஷ்ஹூர் எது, அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். என்னது, அவசரம், அவசரம் என்பது ஷைத்தானிடமிருந்து உள்ளது. அல் அனாத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். இதுவும் ஒரு ஃபேமஸான மஷ்ஹூரான ஹதீஸ். இப்போ இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றாங்க, மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹி, மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹி. மஷ்ஹூரே கைர இஸ்திலாஹினா என்ன, மஷ்ஹூர இஸ்திலாஹினா என்ன, மூன்று பேரோ மூன்றுக்கு அதிகமான நபர்களோ எல்லா தபக்காவிலும் அறித்திருப்பது. ஆனால் முத்தவாத்திருடைய எல்லை அடைய, முத்தவாத்திருடைய எல்லை என்ன, 10. அதிகம் என்பதனுடைய குறைஞ்சபட்ச அளவு எதை சொல்றாங்க, 10. ஓகே, சரி சரி சொல்லிட்டீங்க, என்ன சொல்லிட்டீங்க, மஷ்ஹூர இஸ்திலாஹின்றீங்க, மஷ்ஹூர கைர இஸ்திலாஹின்றீங்க. சரி, ஒரு ஹதீஸ் மஷ்ஹூராக இருந்தாலும் ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர கைர இஸ்திலாஹியா இருந்தாலும் அதனுடைய ஹுக்கும் என்ன? நம்ம ஏற்கனவே முத்தவாத்திரனா ஹதீஸ் சொன்னோம். ஒரு ஹதீஸ் முத்தவாத்திரன்னு தெரிஞ்சா என்ன ஆகணும், ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, அதனுடைய அறிவிப்பாளர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. முத்தவாத்திர எல்லாமே மக்பூல், அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ். லா ஹாஜத் இலா பஹ்ஸி அன் அஹ்வாலி ருவாத்திஹி அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ மஷ்ஹூருக்கு என்ன ஹுக்குமு, அதான் இப்போ போடுறாங்க. ஹுக்குமுல் மஷ்ஹூர், அல் மஷ்ஹூருல் இஸ்திலாஹி வ கைருல் இஸ்திலாஹி லா யூசஃபு பி கௌனிஹி சஹீஹன் அவ் கைர சஹீஹின் இப்திதான். ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர இஸ்திலாஹியாக இருப்பதாலோ ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர கைர இஸ்திலாஹியாக இருப்பதாலோ அது சஹீஹ் என்றும் சஹீஹ் இல்லை என்றும் ஆரம்பத்தில் அது வர்ணிக்கப்படாது, சொல்லப்படாது. ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர இஸ்திலாஹியாக இருப்பதாலோ ஒரு ஹதீஸ் மஷ்ஹூர கைர இஸ்திலாஹியாக இருப்பதால் மட்டுமே லா யூசஃபு பி கௌனிஹி சஹீஹன் அவ் கைர சஹீஹின் இப்திதான், ஆரம்பத்தில் அது என்னன்னு சொல்லப்படாது, மஷ்ஹூர இஸ்திலாஹியா அப்ப இது சஹீபா ஏத்துக்கோப்போ அப்படி சொல்ல முடியாது. எது மாதிரி, மஷ்ஹூர கைர இஸ்திலாஹி அப்ப சரிப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. லாக்கின் என்றாலும் பஅதல் பஹ்ஸி, ஆய்வுக்கு பிறகு, நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஆஹாதான ஹதீஸுடைய பிரயோஜனம் என்ன கிடைக்கும், ஹுக்குமே நظرி கொடுக்கும், இல்மே நظرி கொடுக்கும். முத்தவாத்திர் என்ன பிரயோஜனத்தை கொடுக்கும், லரூரி. முத்தவாத்திரான ஹதீஸ் உறுதியானது. ஆனா ஆஹாதான ஹதீஸ் அப்படி கிடையாது. அது என்ன செய்யணும், ஒரு ஹதீஸ் ஆஹாதா இருந்துச்சு, மஷூராவோ அசீஸாவோ கரீபா இருந்துச்சுன்னா நம்ம ஆய்வு செய்ய வேண்டி இருக்கு.
அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்ட்டு. அப்ப லாக்கின் என்றாலும் பஅதல் பஹ்சி ஆய்வுக்கு பிறகுதான் யதபய்யனு தெளிவாகும். என்ன தெளிவாகும்? அன்னஹு மின்ஹு ஸஹீஹ் அதிலே சஹீஹும் இருக்கலாம், வ மின்ஹுல் ஹசன் அதுல ஹசன் என்கிற தரத்தில் உள்ள ஹதீஸும் இருக்கலாம், வ மின்ஹுல் லைஃப் அதுல பலகீனமான ஹதீஸும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா வ மின்ஹுல் மௌலூ ஐலன் ஒரு ஹதீஸ் மஷ்ஹூரா இருக்கலாம், அல்லது ஒரு ஹதீஸ் மஷ்ஹூரா கைர் இஸ்லாஹியா இருக்கலாம், ஆனா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா கூட அது இருக்கலாம். இதெல்லாம் எப்ப தெரியும்? ஆராய்ச்சிக்கு பிறகுதான். லாக்கின் என்றாலும் இன் சஹ அல் மஷ்ஹூருல் இஸ்திலாஹி ஒரு மஷ்ஹூர இஸ்திலாஹியான ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் ஃபதகூனு லஹு மீஸத்துன் அதற்கு ஒரு தனித்துவம் ஏற்பட்டுவிடும். என்ன தனித்துவம்? துரஜ்ஜிஹு அலல் அஸீஸி வல் கரீபி எதை விட அது மேல தரத்துல அசீஸ் கரீபான ஹதீஸை விட அது உயர்த்தப்படும் தரத்துல. என்ன செய்யப்படும்? புரிஞ்சா? ஒரு மஷ்ஹூர இஸ்திலாஹியான ஹதீஸ் சஹீஹா இருந்தா எதை விட அது மேல வந்துடும்? அசீஸ் கரீபோட தரத்துல அது மேல. இல்லைங்கச்சா? அதாங்க சொல்றாங்க. அப்ப புரிஞ்சா ஹுக்குமுல் மஷ்ஹூர்? யாரோ ஒருத்தர் வாசிங்க. யார் வாசிக்கிறீங்க? அஃப்ஸா வாசிக்கிறீங்களா? தாயிர் அஃப்ஸா நடத்துனது வாசிங்க பார்க்கலாம். மஷ்ஹூர் ஆரம்பத்துலேருந்தே வாசிங்க பார்க்கலாம். இங்கே வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. இந்தாங்க. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் மஷ்ஹூரான ஹதீஸுகள் தாரீஃபுஹு அதனுடைய தாரீஃப் ஆகிறது லுகத்துடைய அடிப்படையில் ஹுவ இஸ்மு மஃபூல் அது ஒரு இஸ்மு மஃபூல் மின் ஷஹரத்துல் அம்ர விஷயம் பிரபலியமாக்கப்பட்டது அந்த என்பதிலிருந்து இஸ்முல் மஃபூல் ஷஹரத்து என்பதில் இஸ்முல் மஃபூல். இதா ஆலன்துஹு அதனை அறிவிப்பு செய்தால் வ அல்ஹர்துஹு அது வெளிப்பட்டால் அந்த ஒரு விஷயம் வெளிப்பட்டாலோ அல்லது அறிவிப்பு செய்தாலோ ஏலான் செய்தாலோ அது என்ன பண்ணும்? அந்த விஷயம் பிரபலியமாக்கப்படுமே. அப்படி அந்த பிரபலியமாக்கக்கூடிய வசனிலிருந்து இஸ்முல் மஃபூல் தான் மஷ்ஹூர். சும்மியா இதற்கு இதற்கு பெயர் வைக்கப்படுகிறது. பிதாலிக்க அந்த மஷ்ஹூர் என்பதை கொண்டு பெயர் வைக்கப்படுகிறது. லிதுஹூரிஹி அது வெளிப்படுவதற்காக. அடுத்து இஸ்திலாஹுடைய அடிப்படையில் மா ருவாஹு அறிவித்த ஒன்று சலாசத்துன் 3 நபர்கள் அதை அறிவித்திருப்பாங்க. ஃப அக்ஸரு மேலும் அதிகமானவர்கள் அதை அறிவித்திருப்பாங்க. ஃபி குல்லி தபக்கதி ஒவ்வொரு தபக்காவிலேயும் மாலம் என்றாலும் மாலம் எவ்வளவு அடைந்திருக்காது. ஹத்த தவாத்துர அதாவது தவாத்துருடைய எல்லையை அடைந்திருக்காது. 3 நபர்கள் அறிவித்திருப்பாங்க, அதுக்கு மேலாக இருக்கிறவங்களும் அறிவித்திருப்பாங்க. ஆனால் முத்தவாத்திருடைய எல்லையை என்ன பண்ணியிருக்காது? அடைந்திருக்காதுங்கிறாங்க. மிசாலுஹு